அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். அத்திப்பழம் ஃபிங் ஃப்ரூட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நாட்டத்தி சீமத்தி அப்படின்னு இரு வகைகள் இருக்குது. இந்த அத்திப்பழம் லேசான இனிப்பு சுவையும் தோற்பு சுவையும் கொண்டது. 4000 ஆண்டுகளாக மக்களால் சாப்பிட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு சிறப்பான மகத்தான ஒரு பழம். நம் நாட்டின் தேசிய தந்தை மகாத்மா காந்தி கூட தினமும் ஒரு அத்திப்பழம் சாப்பிடுவாங்க அப்படின்னு பல்வேறு புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த அத்திப்பழம் நீங்கள் தினமும் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான நன்மைகள் என்ன, நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்கள் இருந்து இது எப்படியெல்லாம் நம்மளை காப்பாற்றுது, இதில் இருக்கக்கூடிய சத்து விவரங்கள் என்ன. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. அத்திப்பழத்தை பற்றி அதில் இருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அத்திப்பழம் எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல சத்து நிறைந்த பழம். அத்திப்பழத்தை நீங்கள் பச்சையாக ஜூஸ் போட்டு சாப்பிட்டாலும் சரி, அல்லது உலர்ந்த அத்திப்பழமாக சாப்பிட்டாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஏராளம். நீங்கள் பச்சையாக அத்திப்பழம் சாப்பிட்றீங்க, அதுவும் 100 கிராம் அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலோரி 74, கார்போஹைட்ரேட் 19 கிராம், புரதம் 0.75 கிராம், நார் சத்து 2.9 கிராம், கொழுப்பு மிக குறைவு 0.3 கிராம், சர்க்கரை 16.26 கிராம், கால்சியம் 35 மில்லிகிராம், இரும்பு சத்து 0.37 மில்லிகிராம், பொட்டாசியம் 232 மில்லிகிராம், மெக்னீசியம் 17 மில்லிகிராம், வைட்டமின் கே 4.7 மில்லிகிராம், வைட்டமின் சி 2 மில்லிகிராம். உலர் அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்து விவரங்கள்: கலோரி 249 கலோரிஸ், கார்போஹைட்ரேட் 64 கிராம், புரதம் 3.3 கிராம், நார் சத்து 9.8 கிராம், கால்சியம் 162 மில்லிகிராம், இரும்பு சத்து 2.03 கிராம், பொட்டாசியம் 680 மில்லிகிராம், மெக்னீசியம் 68 மில்லிகிராம், வைட்டமின் கே 15.6 மில்லிகிராம். பச்சையாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தில் இருக்கிற சத்து அளவை விட உலர்ந்த அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்து அளவு மிக அதிகமாகத்தான் இருக்குது. இந்த அத்திப்பழங்களை நம்ம தினமும் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? செரிமான மண்டலத்தை இது மேம்படுத்தும். அத்திப்பழத்தில் அதிகளவில் நார் சத்து உள்ளது. இது மலச்சிக்கலை தடுக்கும், குடல் இயக்கத்தை சீராக வைத்திருக்க உதவும். குடலில் உள்ள நமக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவுக்கு சிறந்த உணவாக இது இருக்குது. இதனால் குடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க இது பேருதவியாக இருக்கும். இரண்டாவது நன்மை, எலும்புகளை வலுவாக்கும். இதில் உள்ள கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் எலும்புகளை வலுவாக இருக்க உறுதுணையாக இருக்குது. மேலும் எலும்பு தேய்மான பிரச்சனையால் ஏற்படக்கூடிய மூட்டு வலி, கைகால் வலி, முதுகு வலி, இது போல் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தடுக்க இது உதவுகிறது. மூணாவது நன்மையாக, இரத்த அழுத்தத்தை இது கட்டுப்படுத்தும். அத்திப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் சத்து இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, இருதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. இரத்த அழுத்தத்திற்கு முக்கிய காரணம் சோடியம் அப்படின்ற உப்பு. இந்த சோடியம் என்ற உப்பை கரைக்க உதவுவதே இந்த பொட்டாசியம் என்ற ஒரு சத்து. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை அத்திப்பழத்தில் ஏராளமாக இருக்குது. நான்காவது நன்மையாக, இரத்த சோகையை தடுக்கக்கூடிய வல்லமை இந்த அத்திப்பழத்தில் உள்ளது. அத்திப்பழத்தில் இரும்பு சத்து நிறைந்திருப்பதால் இரத்த சோகை, அனிமியா உள்ளவர்கள் இதை தினமும் சாப்பிடுவதன் மூலம் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். இதனால் ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து இரத்த சோகை இல்லாமல் செய்யும். ஐந்தாவது நன்மையாக, இருதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். இப்போ இருக்கக்கூடிய இளம் வயதினருக்கு இருதய பிரச்சனை வருது. அதுக்கான முக்கிய காரணம் இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் கொழுப்பால் உருவாகக்கூடிய அடைப்பு. இதனால் இருதய வலி, மாரடைப்பு போன்ற பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு உயிர் போகக்கூடிய அபாயம் வருது. இந்த அத்திப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார் சத்துக்கள் நிறைந்திருப்பதால் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்க இது பேருதவியாக இருக்குது. இந்த அத்திப்பழத்தில் பொட்டாசியம் போன்ற சத்து நிறைந்திருப்பதால் இரத்த அழுத்தத்தையும் இது கட்டுப்படுத்துகிறது. அத்திப்பழத்தில் நார் சத்து நிறைந்திருப்பதால் இரத்த நாளங்களில் அடைப்பை உருவாக்கக்கூடிய கொழுப்பை இது கரைக்கிறது. இதனால் இருதய வலி ஏற்படாமல் இருதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க இது பேருதவியாக இருக்குது. எல்லோரும் அத்திப்பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் என்ற ஒரு பிரச்சனையே வராது. ஆறாவது நன்மையாக, எடையை இது கட்டுப்படுத்தும்.
அத்திப்பழத்தில் உள்ள நார் சத்து நமக்கு நீண்ட நேரம் பசியை உணராமல் வைத்திருக்க உதவியாக இருக்குது. இதனால் தேவையற்ற உணவு பழக்கத்தை தவிர்க்க அத்திப்பழம் நமக்கு பேருதவியாக இருக்குது. இதனால் எடையை நாம் கட்டுப்படுத்தலாம். 7வது நன்மையாக நம்முடைய சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க இந்த அத்திப்பழம் பேருதவியாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை இளமையாகவும் பளபளப்பாக வைத்திருக்க உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் சுருக்கங்கள் ஏற்படுவதை தாமதமாக்குகிறது. அத்திப்பழத்தால் கிடைக்கக்கூடிய 8வது நன்மையாக இதில் உள்ள சில சேர்மங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. நார்சத்து இரத்தத்தில் சர்க்கரையை கலக்கும் வேகத்தை கட்டுப்படுத்துகிறது. இருப்பினும் இதில் சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பதால் மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் அத்திப்பழத்தை சாப்பிடலாமா வேணாமான்னு முடிவு பண்ணணும். 9வது நன்மையாக ஆதி காலத்திலிருந்து ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை பிரச்சனைக்கு மிக சிறந்த ஒரு சத்து நிறைந்த பழமாக இந்த அத்திப்பழத்தை சொல்கிறாங்க. காரணம், அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய துத்தநாகம், ஜிங்க் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் இனப்பெருக்க ஹார்மோன்களை உற்பத்திக்கு பேருதவியாக இருக்குது. பழங்காலத்திலிருந்து கருவுறுதல் திறனை அதிகரிக்க அத்திப்பழம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்திங்கன்னா இனப்பெருக்கம் மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க பேருதவியாக இருக்குது. சிலருக்கு இனப்பெருக்க மண்டலத்தில் தொற்று வியாதிகள் வரும், சில பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த அத்திப்பழத்தை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் இனப்பெருக்க மண்டலம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். 10வது நன்மையாக நமக்கு தேவையான ஆற்றலை அதிகரிக்க இது உறுதுணையாக இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக நமக்கு எனர்ஜி வேணும், நம்மளுக்கு சக்தி வேணும் அப்படின்னா இந்த அத்திப்பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். காரணம், இந்த அத்திப்பழத்தில் உள்ள இயற்கையான சர்க்கரை, ஃப்ருக்டோஸ் மற்றும் குளுக்கோஸ் உடலுக்கு உடனடியான ஆற்றலை தருகிறது. உடற்பயிற்சி செய்பவர்கள் அல்லது சோர்வாக உணர்பவர்கள் இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா உடனே எனர்ஜியும் சக்தியும் வந்துடும். உடல் சோர்வு நீங்கும், புத்துணர்ச்சியும் உற்சாகமாக இருப்பார்கள். அத்திப்பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருப்பதால் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் இது ஆரோக்கியமாக வலிமையாக வைத்திருக்கும். இதனால் அடிக்கடி சளி, ஜலதோஷம், ஜுரம் அப்படின்னு வரக்கூடிய குழந்தைகளும் பெரியவங்களும் அத்திப்பழத்தை தினமும் சாப்பிடுவதன் மூலம் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையாக, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து எந்தவித நோயும் வராமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த அளவுக்கு 10 விதமான நமக்கு தேவையான மிக முக்கியமான நன்மைகள் இந்த அத்திப்பழத்திலேருந்து நமக்கு கிடைக்குது. இந்த அத்திப்பழத்தை நம்ம ஜூஸாக சாப்பிட்லாம் அல்லது தோலை உரிச்சிட்டு அப்படியே பழமாகவும் சாப்பிட்லாம். இன்னும் அதிகமான சத்துக்கள் வேணும் அப்படின்னா உலர் அத்திப்பழத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அத்திப்பழத்தை வாங்கி தினமும் சாப்பிடுவதன் மூலம் நம்ம உயிரை கொள்ளக்கூடிய நோயிலிருந்து நம்மளை காக்கிறது. நமக்கு தேவையான அழகு மற்றும் ஆரோக்கியம் சம்பந்தமான பல்வேறு விதமான நன்மைகளும் சத்துக்களும் நமக்கு கிடைக்கிறது. சிலர் வீடுகளில் அத்திப்பழம் மரமே வளர்ப்பாங்க. அதுபோல் சமயங்களை, சூழ்நிலைகளை நீங்கள் அத்திப்பழத்தை அது மூலமாக கூட நீங்கள் தினமும் எடுத்துட்டீங்க அப்படின்னா உடலுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் நன்மைகளும் கிடைக்கும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.